friends, welcome back to my channel. ஈவினிங் நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் நம்ம சூடாக ஒரு பக்கடாவும் ஃபில்டர் காஃபியும் போட்டு குடிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதனுடைய தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண இந்த வெங்காயத்தை அகலமான ஒரு பவுலில் தட்டிடணும். தட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும். இனி இந்த வெங்காயத்தை தனித்தனியாக உருத்தி விடணும். அதுக்காக அந்த வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒத்தையாக உருந்து வந்துடும். வெங்காயம் உதிர்த்தி எடுத்தாச்சு. இனி இது கூட நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடரை ஆட் பண்ண போகிறோம். சில இன்ஸ்டன்ட் மிக்ஸில் உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உப்பு டேஸ்ட்டை பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு இன்னும் நமக்கு உப்பு தேவை அப்படின்னா கம்மியாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும். இனி இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸை வெங்காயம் கூட நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். ஒருவேளை உங்கள்கிட்ட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இல்லைன்னா கடலை மாவும் வத்தலும் காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. மாவும் வெங்காயமும் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா வரவிடணும். நான் உப்பு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் லைட்டாக கொஞ்சம் உப்பும் இது கூட ஆட் பண்ணிக்கிடுறேன். பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் போடும்போது இந்த மாதிரி ஒன்றா உதிர்த்தி சுற்றி போடணும். வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி இதை நம்ம எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஃபில்டர் காஃபி போடலாம். ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு ஃபில்டர் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது மேலே உள்ள லேயரை இந்த மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதில் உள்ள பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே நம்மளுடைய டிகாஷன், அதாவது ஃபில்டர் காஃபி டிகாஷனை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 2 ஸ்பூன் போட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கு. இனி இதுக்கு மேலே இந்த ப்ளஞ்சரை வச்சிடலாம். இனி ப்ளஞ்சருக்கு மேலேயும் ஒரு டீஸ்பூன் டிகாஷன் போட்டுட்டு ஷேக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பவுடர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த டிகாஷன் கூட ஊற்றுறதுக்கு வெந்நி தண்ணி வச்சுருக்கு. வெந்நி தண்ணி இந்த மாதிரி பபிள்ஸ் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய டிகாஷனுக்குள்ளால் ஊற்றிடணும். 3 டேபிள் ஸ்பூன் டிகாஷன், அப்ராக்சிமேட்டாக 1 கப் தண்ணி. இனி இந்த டிகாஷன் கூட ஒரு ஸ்பூன் அளவு சீனி போட்டுக்கிடணும். போட்டுட்டு இந்த ஃபில்டரை மூடி வச்சிடலாம். டிகாஷன் ஃபில்டராக இருக்கும். அதுக்குள்ளாடி நம்ம பாலை காய்ச்சி ஆற்றி எடுத்துடணும். பாலை ஆற்றிட்டு மேலே நல்ல நுர வரக்கூடிய அளவுக்கு ஆற்றி வச்சுருங்க. இந்த நுரை என்ன தெரியுதுல்ல? இனி என்ன பண்ணணும்னா நுரைய தனியாகவும் பாலை தனியாகவும் எடுத்துடணும்.
நுரை தனியாக எடுத்து வச்சாச்சு. இனி ஃபில்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். டிகாஷன் ரெடி ஆயிட்டு. இனி இந்த டிகாஷனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு டிகாஷனை கப்பில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம ஆற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த பால், 1 கப் பாலை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். பால் இது கூட ஆட் பண்ணும்போது நல்ல மணமும் கலரும் வருது. இதுக்கு மேலே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த நுரையையும் ஆட் பண்ணிடலாம். நம்மளுடைய ஃபில்டர் காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த டிகாஷனை லைட்டாக மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டு விட்டுறலாம். இப்போது ஃபில்டர் காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. இனி பக்கோடாவையும் ஃபில்டர் காஃபியும் குடிச்சிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அடிச்சிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.